ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு குறியீடு தான். அந்த குறியீடு என்ன எதுல இருக்கும்னா இது வந்து ரூன்ஸ். இந்த ரூன்ஸ்ங்கிறது என்ன ஏற்கனவே இதை பத்தின ஒரு குட்டி ஜிஸ்ட் ஒன்று வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரூன்ஸ்ங்கிறது நம்ம எப்படி சோழியெல்லாம் போட்டு பிரசன்னம் பார்க்குறோமோ அந்த மாதிரி இதுல இந்த மாதிரி குட்டி குட்டி கல் இருக்கும், அதுல குறியீடு இருக்கும். இந்த குறியீடு எப்படி எல்லாம் விழுறதுன்னு பார்த்து அதை வச்சு கணிக்கிறது தான் இந்த ரூன்ஸ்ங்கிற ஒரு மெத்தட் ஆஃப் டிவினிஷன் சொல்றாங்கல்ல. மெத்தட் ஆஃப் டிவினிஷன்ல ரூன்ஸும் ஒண்ணு. ஆனால் இதுல ஒரு ஒரு குறியீடும் ஒரு ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த அது அப்படியே ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு ரூன்ஸ்ல ஒரு ஏற்கனவே நம்ம ஃபீஹுங்கிற குறியீடை பார்த்துருக்கோம். அந்த அந்த வகையில் இது தேவா தேவாங்கிற ஒரு குறியீடு. இதை எப்படி இருக்குன்னா நம்ம அப் ஏரோ போடுறோம் இல்லையா, அதுதான் இதோட குறியீடு. இந்த அப் ஏரோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஒரு பேப்பர்ல வரைஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு ப்ரேயர் பண்ணி இதை நம்ம வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னா சக்சஸ் இருக்கும். சக்சஸ் எதுலெல்லாம் இருக்கும், போற விஷயங்கள் எல்லாம் சக்சஸ். ஏன்னா இது வார் டைம்ஸ்லாம் இந்த குறியீடை என்ன பண்ணுவாங்களாம், அவங்களோட ஆராலே இல்ல அவங்க பாடியில பாக்கெட்ல இந்த வாரோட ஆர்மர் சொல்றாங்க இல்ல, இந்த வார்ல இந்த மெட்டல்ல அவங்க நீங்க பாகுபலி எல்லாம் பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மெட்டல்ல ஒரு ஒரு கவச்சம் மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல எல்லாம் கூட இந்த குறியீடை போட்டுப்பாங்களாம். போட்டுக்கிட்டு அவங்க வாருக்கு போகும்போது கண்டிப்பா வெற்றி வருங்கிறது அவங்க நம்பிக்கை, வெற்றியும் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க எந்த விஷயத்துக்கு போட்டாலும் பிசினஸ்ல உங்களுக்கு சக்சஸ் வரணுமா, இந்த குறியீடு எதை குறிக்கும்னா சக்சஸை குறிக்கும். அதனால வார்ல போறவங்க வெற்றியோட வரணும்னு சொல்லிட்டு இதை போட்டுப்பாங்க. அந்த காலத்துல வாரு கிங்டம் இப்படிதானே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா பிசினஸ்ல சக்சஸ் வர்றதுக்கு, நம்ம போரும் இடங்களில் நம்மளுக்கு சக்சஸ் வர்றதுக்கு, நீங்க ஏதாவது ஒரு போட்டியில பங்கேற்றினால் அதுல சக்சஸ் வர்றதுக்கு. சில பேர் இதை பச்சையும் குத்தி இருப்பாங்க. அது உள்ள இந்த இந்த இடத்துல மணிக்கட்டுக்கு பின்புறம் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல ரிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பச்சை குத்தி இருப்பாங்க. இல்ல லெஃப்ட் சைட் பாடியில இந்த புஜத்துல இந்த ஆர்ம்ஸ் சொல்றாங்கல்ல அங்கெல்லாம் பச்சை குத்தி இருப்பாங்க இந்த குறியீட்டை. ஏன்னா இந்த குறியீட்டை போட்டுட்டு நம்ம பாக்கெட்லயோ இல்ல ஹேண்ட்பேக்லயோ நீங்க பிசினஸ் கேரி பண்ணிக்கிற லேப்டாப் பேக்லயோ, அதாவது உங்க உடம்புலயே ஒட்டி இருக்கணும் இந்த குறியீடு. ஒரு பேப்பர்ல இது வரைஞ்சு நீங்க உங்க பாக்கெட்லயோ பர்ஸ்லயோ, அதாவது உங்க உடம்புல நீங்க பாக்கெட்ல தான் நம்ம ஜென்ஸ் எல்லாம் பர்ஸ் வச்சிருப்பாங்க, இந்த மணி பர்ஸ் வாலெட் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாலெட்ல இதை போட்டு உங்க ஆராலேயே அது இருக்கிற மாதிரி நீங்க கேரி பண்ணிக்கலாம். லேடிஸ் ஹேண்ட்பேக் ஏதாவது எடுத்துட்டு போனா அதுல கேரி பண்ணிக்கலாம். செல்போன் பேக் சைட்ல இந்த குறியீட்டை வரைஞ்சு அது அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி கூட வரைஞ்சு பிரிண்ட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரூன்ஸ் கற்களை பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். இதை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதினீங்கன்னா அது ரெண்டு உள்ளங்கையிலும் வச்சு ப்ரேயர் பண்ணி நான் பிசினஸ்ல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வரணும், இல்லை இந்த காம்படிஷன் எக்ஸாம்ல நான் சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படிலாம் ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணி சும்மா பாக்கெட்ல போட்டு வச்சாலே போதும். பேப்பர்ல வரைஞ்சு பில்லோ கடியில வச்சுக்கிட்டாலே போதும். அந்த மாதிரி எல்லாம் நம்மளோட இந்த குறியீட்டை கேரி பண்ணிட்டு போனா கண்டிப்பான சக்சஸ் நம்மளுக்கு உண்டு. ஆர்மியில வேலை செய்யறவங்க, இந்த நிர்ணயங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நாட்டை பற்றி நிர்ணயங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு 2 பிசினஸ் காம்படிஷன் இருக்கு, நான் ஒரு ப்ராடக்ட் விடுறேன் நீ ஒரு ப்ராடக்ட் விடணும் ப்ரொடியூஸ் பண்ற அப்படி சொல்லும் போது அந்த மாதிரியான ஒரு போட்டிகள் இருக்கிற போது இந்த குறியீட்டை எவ்வளவுக்கு யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு 100% சக்சஸ் வர்றதுக்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம யூஸ் பண்ணதான் ஒரு விஷயம் அக்வைண்டடா வரும். அதாவது கெட் அக்வைண்டட் சொல்லுவாங்க. அதுக்கிட்ட ஒரு அறிமுகம் தேவைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த குறியீட்டை 2 உள்ளங்கையில வச்சு அக்வைண்ட் ஆயிக்கிறோம் இல்லையா. இல்ல இந்த ரேகி படிச்சவங்க, இல்ல ஒரு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறவங்க இந்த குறியீட்டை 3rd ஐல வச்சு பிராக்டிஸ் பண்ணாலே போதும். இல்ல ரூன்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்க இந்த குறியீட்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டே போனால் போதும். அதே மாதிரி இந்த கற்களை இந்த மாதிரி ரூன்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போகலாம், பேப்பர்லயும் போட்டு எடுத்துட்டு போகலாம். இதுக்கான கலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல எதுவும் கிடையாது. அப்படி தேவைப்பட்டா ரெட்ல போட்டுக்கலாம். மணி ரிலேட்டடான விஷயங்களா இருந்தா நீங்க கிரீன்ல போட்டுக்கலாம். இல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கும். இது ஆக்சுவலா பாதுகாக்கும் கூட. ஸோ அதனால பாதுகாப்புக்காக இருந்ததுன்னா ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதிக்கலாம். எழுதிட்டு உங்களோட கேரி பண்ணி பாருங்க. முதல்ல மேபி நீங்க அந்த பார்க்க மாட்டீங்க. இது இவென்ச்சுவலா கேரி பண்ண உங்க வாழ்க்கையில
போகும் இடத்திலெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் போது டெஃபினட்டா growth வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இந்த குறியீட்டினால தான் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கிறோம், நம்ம growth வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டா இதை யூஸ் பண்ணி பாருங்க. பண்ணிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் வந்தோன்னா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காகவும். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் வச்சு எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இல்லையா? அது கண்டிப்பா இந்த குறியீட்டை நீங்க பயன்படுத்திட்டு எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க.